கைஸ், இன்டெலிஜென்ட் பியூரோலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இருக்குது. இன்டெலிஜென்ட் பியூரோ ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். எம்டிஎஸ் கேட்டகரி, அதாச்சும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் அஃபீஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இன்டெலிஜென்ட் பியூரோலேருந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரி. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டிவிஷனுக்கு கீழே தான் இருக்கும். இன்டெலிஜென்ட் பியூரோ ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதையும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்டிஎஸ் கேட்டகரி. ஸோ குரூப் சி கேட்டகரிக்கு கீழே தான் இருக்கும். குரூப் சி பொசிஷன் தான் இது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 25 வரைக்கும் எலிஜிபிள். ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா 5 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க 30 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். ஓபிசினா 3 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் 28 வரைக்கும் ஓபிசியில் இருக்கிறவங்க எலிஜிபிள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாருமே ஓபிசி கேட்டகரி கீழே தான் வருவீங்க. நீங்கள் எல்லாருமே 28 வரைக்கும் எலிஜிபிள். இது இல்லாமல் மற்ற கேட்டகரிக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது கைஸ். அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸாமினேஷன் டீட்டெயில், லைக் வந்து உங்களுக்கு மெத்தட் என்னன்றதையும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் பேட்டர்ன் டயர் 1ல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், டயர் 2ல் என்ன மாதிரி இருக்கும். டயர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாச்சும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுவீங்களே அந்த மெத்தடில் இருக்கும். அண்ட் டயர் 2 வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது அதுவுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 14 டிசம்பர் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைக் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் இருக்குது. ஸோ இதில் வந்து எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே வந்து மேலு, ஜென்ரலு, இடபிள்யூஎஸ், ஓபிசி அவங்களுக்குலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் இருக்குது, ப்ராசஸிங் ஃபீஸுமே இருக்குது. ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 650 ருபீஸ் கிட்டக்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது வரைக்கும் எல்லாமே தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் மற்ற ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதை கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபீஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் 22 அப்போ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 22 உங்களுக்கு அப்ளிகேஷனுமே வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.